டிஇஏ வண்டியை செக் பண்ணும்போது ரூ போலீஸ்காரோட பின்னாடி சீட்ல இருக்கா. அப்போ போலீஸ் கொஞ்சம் ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரூவை அரெஸ்ட் பண்ணி கைரேகை எடுத்துட்டு நேரா விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. ரூ கொஞ்சம் தடுமாறி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். போலீஸ் மெக்சிகோ பத்தி கேட்க அவ எல்லாத்தையும் மறுக்கிறா. மெக்சிகோல நீ இருக்கிற மாதிரி எங்க கிட்ட போட்டோ இருந்தா என்ன பண்ணுவேன்னு அவகிட்ட கேக்குறாங்க. உண்மையாவே அவ கார்டெல் மெம்பரோட இருக்கிற போட்டோ அவங்க கிட்ட இருக்கு. அவ லோரி கூட தான் வேலை செய்யறான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அவகிட்ட ஒன்னு நீ 20 வருஷம் ஜெயிலுக்கு போலாம், ஃபெடரல் ஏஜென்ட் கிட்ட போய் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷத்தோட சேர்த்து, இல்லனா ஒரு இன்ஃபார்மரா மாறி இந்த போனை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தகவல் திரட்டி தரலாம்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ரூ இன்ஃபார்மரா இருக்க ஒத்துக்கிட்டு அந்த போனை வாங்கிக்கிறான். போலீஸ் அவகிட்ட இருந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சர்க்கரை மாத்திரையா மாத்திடுறாங்க. ரூ திரும்பவும் அந்த ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போகும்போது அங்க கிட்டி அப்படின்னு ஒரு புது பொண்ணு வேலைக்கு சேர போறான். ரூவோட போன்ல அவ அம்மா நம்பருக்கு கால் பண்ணா போலீஸ் ரெக்கார்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆலமும் அந்த இறக காட்டி தான் எப்படி பேலடினை கொன்னேன்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு. ரூவுக்கு பயத்துல பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. பிக் எட்டி அந்த போலி ட்ரக்ஸ் லாக்கர்ல வைக்கிறாரு. நேட்டுக்கு அவனோட சுண்டு விரலை திரும்ப தச்சு ஒட்டுனாலும் அது இப்போ வேலை செய்யாது. அவனும் கேசியும் இப்போ சுத்தமா காசு இல்லாம இருக்காங்க. நேட் எவ்வளவு கடன் வச்சிருக்கான்னு கேசி கேட்க அவன் கிட்டத்தட்ட $10 லட்சம் வரைக்கும் கடன் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு அவ பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான். அவளை கூட்டிட்டு போக மேடி அங்க வரா. காரை எடுத்துட்டு போகும்போது மேடி முதல்ல உன் லுக்க மாத்துவோன்னு சொல்றான். இவளை ஒரு புறநகர் பொண்ணுல இருந்து சிட்டி பொண்ணா மாத்துறது தான் நம்ம கோல்னு மேடி ஒரு டீம் கிட்ட சொல்றான். இதுக்கிடையில LA நைட்ஸ் ஷெட்ல வைக்கிறதுக்காக ஒரு படம் வரைஞ்சு தர சொல்லி லெக்ஸி ஜூல்ஸ் கிட்ட கேட்கிறான். ஒரு கேலரியில ஒரு சில பேர் பார்க்கறத விட இது மூலமா லட்சக்கணக்கான மக்கள் ஜூல்ஸோட ஆர்ட்டை பார்ப்பாங்க. ஜூல்ஸ் வரைஞ்ச படம் ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கணும், ஆனா அதுல 14 ஆண்குறிகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டான். ஜூல்ஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தெரிஞ்சதுனால அவ மேல யாரும் கோவப்படல. ஆனா லெக்ஸியோட பாஸ் இந்த பெயிண்டிங் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லி அதை மாத்த சொல்றாங்க. இதனால பிரச்சனை முடியற வரைக்கும் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. லெக்ஸி கிட்ட அவளோட பாஸ் இந்த ஒரு பெயிண்டிங்னால இன்னைக்கு $56,000 வேஸ்ட், திரும்பவும் ஷூட் பண்ண ஒரு $191,000 செலவாகும்னு சொல்றாங்க. லெக்ஸி போய் ஜூல்ஸ் கிட்ட அந்த பெயிண்டிங்கை மாத்தி வரைய சொல்றான். இதனால அப்செட் ஆன ஜூல்ஸ் அந்த பெயிண்டிங் மேல சிவப்பு பெயிண்ட பூசி அதை மொத்தமா அழிச்சிடுறான். இன்னொரு பக்கம் லோரியும் அவங்களோட ஆளுங்களும் அந்த பறவை அடக்கம் பண்றாங்க. ஆலமோவை எங்க அடிச்சா அவனுக்கு வலிக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ரூ டிஇஏ கிட்ட ஆலமோ அவங்களோட கிளிய கொன்னதுனால லோரி இப்போதைக்கு ட்ரக்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்றா. ஆனா வேற ஒரு ட்ரக் டீலரை கண்டிப்பா பிடிச்சிடலான்னு அவங்களுக்கு நம்பிக்கை தர. கேசி இப்போ மேடி கூட பார்ட்னர் ஆகிட்டா. அவ தன்னோட ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்றா. மேடி போட்டோ எடுக்கும்போது இன்னொரு பொண்ணு லீஃப் ப்ளோயரை வச்சு கேசியோட முடிய பறக்க விடுறா. ரூ கொஞ்சம் ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக மேடி கிட்ட போறா. ரூ திரும்பவும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலோன்னு லெக்ஸி பயப்படுறான். ஆனா ரூ இல்ல, இது எனக்கு இல்ல, வேற ஒருத்தருக்காக வாங்குறேன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான லெக்ஸி ரூ ட்ரக்ஸ் வாங்குறா. கேசி பிட்டு படம் பண்றா. மேடி ஒரு மாமா வேலை பார்க்கறான்னு எல்லாரையும் போட்டு வருக்கிறா. ஒரு வழியா நேட் கலிபோர்னியா போர்டு மெம்பர்ஸை மீட் பண்ணி அவனோட பிளானை அப்ரூவ் பண்ண சொல்றான். எங்க பிளான் படி அங்க இருக்கிற செடி கொடிகளையும் பெரியவங்களையும் பாதிக்காத மாதிரி தான் பில்டிங் கட்ட போறோம்னு சொல்றான். ஆனா கலிபோர்னியா கவர்மெண்ட் சுற்றுச்சூழல் ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு உடஞ்சு போன நேட் அங்கேயே தரையில விழுந்து கெஞ்சுறான். நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா என் வாழ்க்கையை அழிஞ்சிடும்னு சொல்லி அழுகுறான். இதுக்கிடையில கேசி தன்னோட கல்யாண மோதிரத்தை அடமானம் வச்சுட்டு லெக்ஸி இருக்கிற அதே ஏரியால அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வரா. ராத்திரி நேரத்துல லெக்ஸி அவளோட அக்கா ஜன்னல் வழியா போட்டோ எடுக்கிறத எதிர் ஜன்னல் வழியா பாக்குறா. ரூ அந்த கேங்கோட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கா. பிஷப் தொடர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறான். ஆனா ரூ நமக்கு அடுத்த ட்ரக் சப்ளையர் யாரு, மெக்சிகோல எனக்கு ஒருத்தரை தெரியும், நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றா. ஆலமும் அவளை ஒரு மாதிரியா சந்தேகத்தோட பாக்குறாரு. இதை பார்த்து ரூ ரொம்ப நெர்வஸ் ஆகிடுறா. அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்றாளோன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ரூ அப்படியே சமாளிச்சு ஆமா நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றா. இதையெல்லாம் போலீஸ் ஓட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரூ கிட்ட 3-7 இருக்கு. அதனால அவ பிஷப் ஆட்டத்துல ஜெயிச்சுடுறா. எல்லாரும் ரூவோட வெற்றியை கொண்டாடும் போது ஆலமும் அவகிட்ட இந்த ட்ரக்ஸ் பக்கம் எல்லாம் போகாத, அது ஆபத்துன்னு வார்னிங் கொடுக்கறாரு. ரூ லாக்கர்ல இருக்கிற ஏஞ்சலோட பேரை சுரண்டி எடுக்கிறா. அதுக்கு பதிலா கிட்டி அவளோட முதல் டான்ஸ் ஆடும்போது அவளோட பேரை டேப் போட்டி அந்த லாக்கர்ல வைக்கிறாங்க.
ரூ அந்த புது பொண்ணு கிட்டிய பாக்குறா. அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அங்க இருக்கிற ஒரு கும்பலோட அவளை பின்னாடி இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கிறத ரூ கவனிக்கிறான். கேசியும் மேடியும் பிராண்டன் ஃபேண்டைன் வீட்டுக்கு போறாங்க. அவனுக்கு 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கேசி அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா போதும்னு மேடி நினைக்கிறா. மேடி அவகிட்ட மத்தவங்களோட பழகு, ஆனா அவங்க உன்னை பயன்படுத்திக்க விடாதுன்னு அட்வைஸ் பண்றா. கேசி அந்த இன்ஃப்ளூயன்சரை கவரதுக்காக டேபிள் மேல ஏறி இன்னொரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறா. ஒரு வழியா பிராண்டன் கூட டான்ஸ் ஆடி மத்தவங்களை விட அவளே அதிக கவனத்தை ஈர்த்து போட்டோ எடுத்துக்கிறா. கேசி கூட இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு கேட்லின், மேடி கூட கோவிட் டைம்ல வேலை பார்த்தவ. மேடி அங்க இல்லாததை கவனிச்ச கேசியும் கேட்லினும் பிராண்டன் கூட கோகைன் அடிக்க போறாங்க. கேட்லின் தன்னோட வயித்து மேல கோகைனை வச்சு பிராண்டனை உரிய சொல்றா. ஆனா கேசி அதை எடுத்து அடிச்சிடுறா. அப்புறம் கேசி பிராண்டன் கிட்ட தன்னோட அந்தரங்க பகுதிக்கு மேல இருந்து கோகைனை உரிய சொல்லி கேட்கிறா. கேட்லின் கோகைன் அடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே நேரத்துல மேடி கேமராக்களோட அந்த ரூமுக்குள்ள நுழைய ட்ரை பண்றா. கேட்லின் சிங்க்ல வாந்தி எடுக்கிறா. அப்போ பிராண்டன் கேசி கிட்ட உன்னை செமையா போட போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் செக்ஸ் பண்ண போற நேரத்துல மேடி கதவை திறந்து உள்ள வந்து தடுத்துடுறா. கேசி சற்றும் தயங்காம அங்க இருக்கிற கேமராக்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் சொல்றான். கொஞ்ச நேரத்துல கேசியோட போன்ல ஃபாலோயர்ஸ் குவிய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து உற்சாகமான கேசி கிட்ட மேடி, இப்போ எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்ட, இனி இதை எப்படி தக்க வைக்க போறன்றதுதான் முக்கியம்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கிட்டி ஷாம்பெயின் ரூம்ல அந்த ஆளுங்க கூட இருக்கா. கிட்டி ரொம்ப வலியில இருக்காளோன்னு ரூவுக்கு கேமரா மூலமா பார்க்கும்போது சந்தோகம் வருது. பாத்ரூம்ல கிட்டி மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ரூ கிட்ட இன்னும் கொஞ்சம் கெட்ட மைண்ட் இருக்கான்னு கேட்கிறான். அவங்க உன்னை காயப்படுத்தினாங்களான்னு ரூ கேட்க, கிட்டி இல்லைன்னு சொன்னாலும் அவ முகத்துல பீதி இருக்கிறது நல்லாவே தெரியுது. உன்னை யாராவது கட்டாயப்படுத்துறாங்களான்னு ரூ கேட்க, கிட்டி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். அப்போ மேஜிக் டாய்லெட்ல இருந்து வெளியே வந்து ரூவை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே விசில் அடிச்சிட்டு போறான். ரூ கிளப்புக்கு வெளியே வந்து நிம்மதியா காத்த சுவாசிக்கிறான். ஆனா அவசரத்துல அவளோட போன் ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடுறான். மேஜிக் தான் கேட்ட விஷயத்த பிக் ஏட்டி கிட்ட போட்டு கொடுத்துடுறான். ரூ போன் எடுக்க திரும்பவும் ஆபீஸ்க்கு போகும்போது பிக் ஏட்டி அவகிட்ட, நீ கிட்டி கூட என்ன பேசிட்டு இருந்தன்னு மிரட்டலாம் கேட்கிறாரு. அப்போ திடீர்னு ரூவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப டென்ஷனான நேரத்துக்கு அப்புறம் அவ கால் அட்டென்ட் பண்றா. ஆனா அது அவ அம்மா இல்ல, ஒரு DEA ஏஜென்ட். நான் உங்க அம்மா மாதிரி பேசுறேன், நீ உன் பாட்டியை பத்தி பேசுற மாதிரி நடின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேஜிக் உனக்கு ஆபத்து, அதனால அவளை பத்தி தப்பா எடிகிட்ட சொல்லி அவ மேல இருக்கிற நம்பிக்கையை உடைன்னு சொல்றாங்க. ரூ உடனே மேஜிக்கோட லாக்கரை பாக்குறா. ரூ மேஜிக் கூட சண்டை போட்டு அவ ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி எட்டிக்கிட்ட காட்டி கொடுக்குறா. திடீர்னு முகமூடி அணிஞ்ச சில பேர் கிளப்புக்குள்ள புகுந்து செக்யூரிட்டியை துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க. நேரா ஆபீஸ்க்கு போய் எட்டியோட தலையில துப்பாக்கியை வச்சு லாக்கரை திறக்க சொல்றாங்க. என்ன கொன்னுட்டா உங்களால லாக்கரை திறக்கவே முடியாதுன்னு எட்டி சொல்றாரு. உடனே அந்த ஆளுங்க ரூவையும் மேஜிக்கையும் சுட போறதா மிரட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் அவங்கள சுட போற மாதிரி வந்து திடீர்னு பிக் எட்டியோட வயிற்றுலயே சுட்டுடுறான். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த கிட்டிக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா கூட இருந்த பொண்ணு ஒன்னும் கேட்கலன்னு சொல்லவும் கிட்டி திரும்பவும் கெட்டமைன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆபீஸ்ல ரத்தம் அதிகமா வெளியேறிட்டு இருக்கிற எட்டிய மிரட்டி ஒரு வழியா லாக்கர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. எட்டி லாக்கர் திறக்கும் போது கூட அவர் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள இருந்த காசு, ட்ரக்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஒரு வண்டியில வேகமா தப்பிச்சு போறாங்க. ரூ உடனே பிஷப்புக்கு கால் பண்ணி எட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. ஆனா பிஷப் அந்த ஆளுங்களை உடனே பிடிக்கணும்னு துடிக்கிறான். மேஜிக் அந்த வண்டி போன வீடியோவை செக் பண்ணி பார்க்கறா. அதுல நம்பர் பிளேட் இல்ல. ஆனா அந்த வண்டியை ஓட்டுறது ஒரு பெரிய உதடு கொண்ட பொண்ணுன்னு மேஜிக் கவனிக்கிறான். அதை கேட்ட உடனே அது கண்டிப்பா ஃபே தான் அப்படின்னு சொல்றான்.